அப்ப என்னுடைய உணர்வு என்ன? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் வாழ்கிற 7 கோடி மக்களின் உணர்வு. இது ஒரு சாதிக்கான உணர்வு இல்ல, ஒரு மதத்துக்கான உணர்வு இல்ல, ஒரு கட்சிக்காரனுக்கான உணர்வு இல்ல. ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணில் வாழ்கிற அத்தனை கோடி மக்களின் வாழ்வு உரிமை, அவருடைய வேலை வாய்ப்பு உரிமைக்கான பிரச்சனை. நான் என் மொழிக்காக, என் இனத்திற்காக, என் தமிழ்நாட்டு மக்களின் வேலை வாய்ப்பு உரிமைகளுக்காக நான் போராடுவேன். அதற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். என் நாடுங்க இது, தமிழ்நாடுங்க. என்னுடைய தாய்மொழி தமிழுங்க. இங்க தமிழே படிக்காம எழுதாம பேச தெரியாம அரசாங்க வேலைக்கு வரலாம் அதிமுக ஆட்சியில் போட்டாங்களா இல்ல அரசாங்கம்? அப்ப போட்டுட்டு சொல்றாங்க 2 ஆண்டு கழித்து அவர்கள் தமிழ் எழுத படிக்க பேச தெரிஞ்சா போதும் அப்படின்றாங்க. இதை சுட்டிக்காட்டு அன்றைய பயணிகள் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட சுட்டிக்காட்டி தான் வேல்முருகன் ஆகிய நான் தான் அந்த சட்ட திருத்தத்தை மாற்றினேன். நான் மாத்தலனா இங்க வந்திருக்கிற உங்க பிள்ளைகள் யாரும் 25 வயசுல ஒரே ஒரு விஓ கூட ஆக முடியாது. ஒரு பத்திரிகையாளர், ஒரு ஊடகத்துடைய தலைமை ஆசிரியர்கள் யாரும் இந்த ஜியோவை கண்டுபிடிக்கல. நான் தான் கண்டுபிடிச்சாங்க. 1 லட்சம் பேரை தட்டி நான் தான் செக்ரட்டரியேட்டை முற்றுகிட்டேன். 1 லட்சம் பேரை தட்டி நான் தான் டிஎன்பிசி அலுவலகத்தை முற்றுகிட்டேன். வேல்முருகன் டிஎனுடைய பேஜில் போய் பாருங்க.